கதிராமங்கலத்தில் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 45 நாட்களாக பொதுமக்கள் விவசாயிகள் போராடி வரும் நிலையில் தற்போது குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு எண்ணெய் கொப்பளிப்பது வெளியே வருகிறது. இது தொடர்பாக களத்தில் உள்ள நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அருண், இப்போ இந்த கதிராமங்கலத்துல தற்போதைய நிலவரம் என்ன, அது பற்றி விரிவா சொல்லுங்க அருண். நிச்சயமாக பிரியா, கடந்த 45 நாட்களாக இந்த கதிராமங்கலம் மக்கள் தொடர்ந்து இந்த இயற்கை எரிவாயு எதிர்ப்பு தெரிவித்து அதே மாதிரி ONGC நிறுவனத்தை உடனடியாக இந்த பகுதியிலிருந்து இழுத்து மூட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த 14 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இந்த ஊராட்சியில் மட்டும் 7 மொத்தம் இந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் 11 பம்புகள் அமைக்கப்பட்டு இங்கிருந்து இயற்கை எரிவாயுவானது எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் பார்க்கும்போது கடந்த 4-5 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரானது முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. அதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய குடிநீரில் கூட கச்சா எண்ணெய் கலந்து வருவதாக தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் குற்றங்களை சாட்டியிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து கடந்த 45 நாட்களாக தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை முன்னிறுத்தி மேற்கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்க்கும்போது இன்று கதிராமங்கலம் பகுதியில் காலை அதிகாலை முதல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழாய்கள் செல்லக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பம்பிங் செய்யப்பட்டு குத்தாலம் பகுதிக்கு முதன்மையாக அங்கே கொண்டு சென்று சேர்க்கப்படுகிறது. இதற்காக பம்பிங் ஸ்டேஷன் அனைத்து இந்த சுற்றி தான் இருக்குது. இதில் பார்க்கும்போது இந்த குழாய்கள் அனைத்திலும் இன்னைக்கு உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வரும்போது 2 இடங்களில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் கொந்தளிப்புடன் கூடிய நீரானது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது பார்க்கும்போது டீசல் பெட்ரோலுக்கான அந்த நறுமணங்கள் முழுமையாக இருக்கிறது. நேரத்துக்கு நேரம் அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கிறது. அது புகை மூட்டங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது தொடர்ந்து இது மிகப்பெரிய தீ விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் உடனடியாக இந்த ONGC நிறுவனத்தை இந்த பகுதி மூடி அமைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அந்த போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது DR அவர்கள் பேச்சுவார்த்தை அதை நடைபெற்று இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தை அமைந்து எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். அதனால இன்றைக்கு பொழுதுக்கு இன்றைய மட்டும் இல்லை, நாளை பொழுது வேண்டுமானாலும் சரி, நாளை மறுநாள் வேண்டுமானாலும் சரி, இங்கே உட்கார்ந்து இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தயவு செய்து மாவட்ட நிர்வாகத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வாருங்கள். என்ன பிரச்சனை என்பதை ஒவ்வொருத்தராக, அதாவது இங்கே எல்லாரும் கூடி நின்று நிச்சயமா பேச முடியாது. பிரச்சனையை அறிந்த ஒரு 10 பேர் இங்கேயே பேசுவோம். நான் இங்கே தூரமாக இல்லைம்மா, நான் சொல்றதை முழுசா நான் சொல்வதை முழுமையாக வாங்கிக் கொள்ளுங்கள். DRO அவர்கள் தற்போது இந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்வது என்றால், முழுமையாக எங்களுடைய நிலத்தை மூட வேண்டும், இந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கக்கூடிய பகுதியை தடுத்து நிறுத்த வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க சார், இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? இவங்க 10 பேரை பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க. அந்த 10 பேர் மேலே 3 தடவை வழக்கு போடுவாங்க. அதனால யாரும் தனியாக பேச்சுவார்த்தைக்கு வர விரும்பலாங்க சார். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு மொத்தமாக ONGC எடுக்கணும். ஏன்னா 2-3 இடம் நாங்கள் விபத்தை பார்த்துருக்கோம். இந்த இடம் நாங்கள் நேரடியாக பார்த்து அதில் எல்லா அதிகாரியும் பார்க்கணுங்கிறதுனாலவே நாங்கள் இந்த வேலையை மறியல் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் வர வச்சுருக்கோம். இந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவாதம் கொடுக்காத நாங்கள் எதுவும் கலைய மாட்டாங்க. இப்போ DRO அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்றப்ப அதில் உங்களுக்கு என்ன? எங்களுக்கு உடன்பாடு இல்லை சார். ஏற்கனவே சப் கலெக்டர் அப்படி தான் சொன்னார். எங்களெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனார். ONGC இந்திய வரலாற்றிலே பாதுகாப்பானதாக இருக்குது. ஆனால் அதில் எந்த ஆபத்து வராதுங்கிறது. எந்த வரலாற்றில் அது பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கும். இது எப்படி விபத்து ஆனது? காலையிலேருந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்கோம். மேலும் இந்த பெண்மணிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவர்களும் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்கலாம். ஆமாம், ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஆமாம் சொல்லுங்கம்மா, இப்போ எதற்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சுமா சொல்லுங்கம்மா. சார் சாரி சார், நாங்கள் நியூஸுக்கு ஆளோம். அண்ணா வணக்கம். இந்த போராட்டம் DRO அவர்கள் தற்போது அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரியா. அருண், அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா இந்த ONGC அவங்களோட மெயின்டெனன்ஸ் நடைபெற்று கொண்டிருந்ததா ஒரு தகவல் இருந்தது. தற்போது அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால இது முழு தரப்பும் ONGC அவங்க ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை அங்கே இருக்கிற கிராம மக்கள் வேறு என்னென்ன சொல்கிறாங்க? ஏன்னா நிறைய வலைத்தளங்கள் ஃபேஸ்புக்லாம் பார்த்தோன்னா இந்த நெருப்பு சில இடத்துலலாம் நெருப்பு வந்துகிட்டு இருக்கு இந்த பைப் உடைஞ்சதுனால அப்படின்ற ஒரு விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனை குறித்த தகவல் இருக்கா அருண்? நிச்சயமாக பிரியா, இது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த ஆண்டுக்கான மெயின்டெனன்ஸ் ஆனது தற்போது நடைபெற்று இருக்குது. இது புதுப்பிக்கும் பணியானது தற்போது இந்த பகுதி மக்கள் மூலமாக புதுப்பிக்கும் பணியும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் பார்க்கும்போது இந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவங்க கிட்டே கேட்கலாம். சொல்லுங்கம்மா.
நம்ம இப்போ இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்கு இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த வெடிப்பு ஏற்பட்டு? இடத்துல வெடிப்பு ஏற்பட்டு எண்ணெய் வலி ஆரம்பிச்சிட்டு 4 இடத்துல கொப்பளமா வருது. அந்த தண்ணி அந்த வய ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அது தீப்பட்டினா அங்கே நடக்கிற எங்களுக்கு என்ன இது ஆகும்? எங்க உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அந்த விளைவுலாம் என்ன ஆகும்? அதுக்காக தான் அதை சுத்தமாக எடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஓஎன்சி இங்கே போட்டிருக்கோம். ஓஎன்சி போடு பேசணும். நாங்கள் வேற யார்ட்டையும் பேச மாட்டோம். சொல்லுங்க. ஓஎன்சிசிலேருந்து வந்து அதை இதை பார்த்துருக்காங்க சார். பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கு சார். 7 மணிலேருந்து நாங்கள் மக்கள் உட்காந்துருக்கோம் சார். கலெக்டர் வரணும், கலெக்டர் வந்து எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு எழுதி கொடுத்தா மட்டும்தான் சார் நாங்கள் இந்த கூட்டத்தை கலைக்குவோம். இல்லைன்னா கடைசி வரை போராடுவோம் சார். 10 நாள் இல்லை 10 வருஷம் நாங்கள் போராடுவோம் சார். இப்போ 45 நாளாக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப யார் யார் வந்தாங்க? உங்களுக்கு என்ன முடிவு சொன்னாங்க? சப் கலெக்டர் வந்தாங்க. வந்து எந்த பாதிப்புமே உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னாங்க. இப்போ எப்படிங்க வெடிச்சு அப்படி குப்பு குப்புன்னு வருது? நாங்கள் பிள்ளைங்களாம் நாங்களாம் என்னங்க செய்யறது? என்ன செய்யறது? நாங்கள் காலம்பேர்லேருந்து உட்காந்துருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லி எங்கள் தெருவில் காலம்பேர்லேருந்து எல்லாரும் உட்காந்துருக்கோம். சாப்பிடல. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கோம். யாருமே இன்னும் சாப்பிடல. எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னார்ல சப் கலெக்டர். இப்போ பாதிப்பு வந்திருக்கா, நாங்கள் என்ன செய்யறது? அதுக்கு என்ன செய்யறது? சார் இது வரைக்கும் ஒரு 2 மாதமாக இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வர்றவங்க எங்கெங்கேருந்து அதிகாரிலாம் வர்றாங்க. ஆனால் எந்த விதமான சக்ஸஸும் எங்களுக்கு நன்மையும் தரலை, நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வயலே வெடிச்சு ரொம்ப பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. தண்ணி மாதிரி ஆறு மாதிரி ஓடுது. ஒரு சாதாரண போர்டு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வெறிச்சு ஓடுது. அதனால் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இந்த ஓஎன்ஜிஸை எடுக்கலைன்னா நாங்கள் எல்லாருமே இங்கேயே தான் இருப்போம். இதை விட்டு நவர மாட்டோம். தயவு செய்து ஓஎன்ஜிஸை ரிலீவ் பண்ண சொல்லுங்கள். எங்கள் ஊரை விட்டே போகணும், எங்கள் நாட்டை விட்டு போகணும். தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு வாருங்க முன்னாடி. தயவு செய்து இதை எல்லாரும் செய்யுங்க. நிச்சயமாக தொடர்ந்து வந்து கடந்த 45 நாட்களாக வந்து தொடர்ந்து போராட்டங்களில் மேற்கொண்டுட்டு இருக்காங்க இந்த பகுதி மக்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியர் காலை முதல் வந்து இந்த பகுதிக்கு வந்து வரணும் என தெரிவிச்சிருக்காங்க. இல்லை என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி நிறுவனத்தை முழுமையாக இழுத்து மூட வேண்டும் என அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலை பார்க்கும்போது காலை முதலே வந்து இந்த பகுதி மக்கள் வந்து இந்த பகுதிக்குள் உள் செல்லக்கூடாது என அனைவரும் வந்து இந்த பகுதி முழுவதும் தடை செய்து மாவட்ட ஆட்சியர் வரும் முறை எங்களுடைய போராட்டமானது தொடரும் என அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக வழியில் முன்பாகவே அமர்ந்து இவங்களுடைய போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலை பார்க்கும்போது இன்று காலை முதல் எந்த மாதிரியான பிரச்சனை வந்திருப்பது நேரடியாக பார்க்கலாம். இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த குழாய் பகுதி நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த பகுதி முழுவதும் காலை முதல் இருந்தது குழாய்கள் வந்து வெடிப்புகள் ஏற்பட்டு தொடர்ந்து வந்து இது வந்து குமிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இது 2 இடத்துக்கு மேலாக இந்த பகுதி முழுக்க நிரம்பிய காரணமாக இந்த பகுதி டீசல், பெட்ரோல் உள்ளிட்ட நறுமணங்கள் தான் இந்த பகுதி முழுவதும் வந்திருக்கிறது. இதன் மூலமாக விவசாய நிலங்கள் முற்றிலுமாக இது முழுமையாக நிறைந்திருக்கிறது. அந்த காட்சியில் பார்க்க முடிகிறது. சார் சொல்லுங்க சார், எப்படி அதான் சொல்லுங்க, எப்படி இருக்கு? அது வாடகை எப்படி இருக்கு? வந்து பார்க்கும்போது வாடகை எப்படி இருக்கு? டீசலும் பெட்ரோலும் கலந்த ஒரு ஸ்மெல் வெளியே வருதுன்றீங்க இல்லையா? ஸோ பக்கத்தில் பாருங்க கூரை வீடு இருக்கு, பக்கத்தில் கூரை வீடு இருக்குது. எல்லாரும் நைட்டு உறங்குறாங்க. நைட்டு உறங்கும் போது நீங்கள் திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சுனாக்கா அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் யார் பாதி உத்தரவாதம் தர முடியும்? இதே நிகழ்வு, இதே மாதிரியான நிகழ்வு, சேம் இன்சிடென்ட் நம்மளுடைய நறுவலி என்ற ஒரு தெருவில் வந்து நடந்துச்சு. அதுக்கு என்ன அவங்க வந்து இது ஆக்ஷன் எடுத்தாங்க? இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கவில்லை. இப்போ அந்த ஐயா சொல்கிறாங்க இல்லையா? என்ன சொல்கிறார் அந்த ஐயா? இதுக்கு நான் வந்து எங்களுக்கு வந்து வழி கொடுங்க, நாங்கள் வந்து அதுக்கு வந்து தீர்வு சொல்கிறாங்க. எப்படி இவங்க தீர்வு? நாங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டோம். நறுவலி என்ற கிராமத்தில் இதே பிரச்சனை நடந்து போச்சு. இதே மாதிரி வந்து ஃபயர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஃபயர் ஆகலை. அங்கே நறுவலிங்கிற ஊரில் வந்து ஃபயர் ஆகி போச்சு. காலு ஃபயர் ஆகிடுச்சு, பட்டக்ஸுக்கு ஃபயர் ஆகிடுச்சு, ஒரு லேடிக்கு ஃபயர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்க இது வரைக்கும்? அதை வந்து ஓகே திரும்ப வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க, பைப்பர் ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதானே. திரும்ப இதுவும் பைப்பர் ரிப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது அங்கே நடந்தது இன்னைக்கு இங்கே நடந்துக்குது, இன்னொரு இடத்துல நடந்துச்சு, நாளைக்கு இன்னொரு இடத்துல நடக்கும். இப்படி கண்டினியூ ஆகிட்டு தான் போகும். இதுக்கு வி வாண்ட் பர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் திஸ் இஷ்யூ. முழுமையாக வந்து கண்ணீர்ச்சல் கூட ஏற்படுது, பார்க்க முடியுது. இப்போ வந்து என்ன மாதிரி பெட்ரோல் சுமல் வருதுங்க. பெட்ரோல், மண்ணெண்ணெய், சுமல், டீசல் மூணுமே விவசாய நிலம் பாதிக்குதுங்க. தண்ணி குடிநீர் கிடையாது. விவசாயம் பாதிக்குதே, குடிநீர் தண்ணீர் சரியில்லை. எங்களுக்கு மூச்சு விடவும் இல்லை. ஸ்மெல்லு வாடை ஒன்று ஒமட்டுது, தலை வலிக்குது, மயக்கம் வருது. இவ்வளோ காலையிலேருந்து 8 மணிலேருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். எந்த அதிகாரியுமே வந்து பார்க்கல. பசியோட பட்னியோட கிடக்கிறோம். போலீஸ் தான் அதிகப்படியாக வந்துக்கிட்டு இருக்க தவிர காவல்துறையை தான் அனுப்பிட்டு இருக்காங்களே தவிர அதுக்குள்ள அதிகாரி கலெக்டர் எங்கன்னு கேட்டால் மதுரையில் இருக்க, திண்டிவனத்தில் இருக்காங்கிறாங்க. அந்த கலெக்டருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அதனால மக்கள்
எங்கள் பெரியம்மா தீ வளர்த்து இருந்தாங்க. அதனைக்கு ஒரு 2 வருஷம் ஆகுது. அதுக்குள்ள நடவடிக்கை இன்னும் எதுவுமே தெரியல. என்னாச்சு? தீ விபத்தாயிடுச்சு, பயிராயிடுச்சு, பயிராகி மூஞ்சிலாம் விபத்தாயிடுச்சு. அது வரை இந்த பெட்டிஷன்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு 2 வருஷம் ஆகுது. இந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அடுத்து சம்ம இது இந்த ஊர் மக்கள் எல்லாம் அழிஞ்சு போடும். நாங்கள் வேணுமா வாங்கி வேணுமா அது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிடும். இல்ல இப்போ வந்து 2 வருஷம் முன்னாடி என்ன மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு? எப்படி இதே மாதிரி பயிராக 2 தலைமுறை வரை எரிஞ்சுது. ஒரு வெளியேறிக்க போனவங்க தீ 10 கபாரம் பத்திச்சு. ஒரு பக்கம் மூஞ்சி ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஓஞ்சிக்கிறதா காப்பாற்றுறாங்க. அது உண்மை சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இங்கே எரிஞ்சிருக்கு. இது எதுவும் நடக்கலாம். நாளைக்கு கூட வெடிக்கலாம், நைட்டு கூட வெடிக்கலாம். ஆனால் மக்கள் பொதுவாக மக்களும் ஆபத்து நடக்கும். எங்களுக்கு ஓஞ்சி வேண்டாம், அவ்வளோதான். இப்போ வந்து நீங்க ஒரு 45 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இன்னைக்கு என்ன போராட்டம் பண்றீங்க அப்படின்றப்போ 45 நாளா யார் யார் வந்தாங்க? அரசாங்கம் உங்களுக்கு என்ன சொன்னுச்சு? அரசாங்கம் வந்து ஆதரவு தான் தெரிவித்தாங்க. ஆதரவு தெரிவித்தாங்க. எல்லாம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் எல்லாம் சொன்னாங்க. சொன்னோம் ஜனாதிபதி ஏதாவது புறக்கணிக்க சொன்னோம். இல்லைப்பா நாங்கள் ஆதரவு தான் தெரிவிக்க முடியும் அப்படின்னு ஆதரவு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. எங்கள் கதிராமங்கலம் ஓஎன்ஜிசி 45 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு வந்து போலீஸோ வட்டாட்சியாளரோ கலெக்டரோ எங்களுக்கு எந்த ஆதரவும் கொடுக்கல. எங்கள் ஓஎன்ஜிக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. ஓஎன்ஜிசிக்காரங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு அவங்க பக்கமாக வந்து இன்னைக்கு இன்னும் பேசுகிறாங்களா ஒழிஞ்சு எங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேறாங்க. எங்கள் மக்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேறாங்க. இந்த பக்கம் வந்தால் தண்ணி கொடுக்க விட மாட்டேறாங்க, இந்த பக்கம் வந்தால் தண்ணி கொடுக்க மாட்டேறாங்க. ஒரு வண்டியை மறைக்கிறாங்க போகிறாங்க. இந்த ஓஎன்ஜிசி பிரச்சனை ஆட்டி எங்களுக்கு குடி தண்ணி ரொம்ப இதாக இருக்குது. பிரியா நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பகுதி தான் முழுமையாக வந்து இந்த பகுதி முழுக்க வந்து இது வந்து கொந்தளிப்புடன் வந்து இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. இது முழுமையாக பாருங்க. இந்த பகுதி முழுக்க வந்து புகை மூட்டம். அதாவது வந்து இது வந்து ஜில்லுன்னு தான் இருக்கு. வரும்போது வந்து ஒரு அந்த வேகத்துடன் வரும்போது தான் வந்து அதுக்கான வந்து ஒரு புகை மண்டபமாக இருக்கிறது. மற்றபடி பார்க்கும்போது இந்த பகுதி முழுக்க வந்து கொந்தளிப்புடன் தான் காலை முதலே வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய வாசனையை பார்க்கும்போது பெட்ரோல் டீசலுக்கான வாசனையாக தான் இருக்குது. இது வந்து கச்சா எண்ணெய் என்று இந்த பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்து ஏன் இது உடைப்பு ஏற்பட்டிருக்கு உண்மையாக சொல்லும்போது பார்க்கும்போது இதை வந்து இன்னும் எரிய வைக்கும் போது பார்க்கலாம் முழுமையாக அரை மணி நேரம் வந்து எரிவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அனைவருமே இந்த பாட்டில் பிடிச்சிட்டு போய் தற்போது வந்து எரிய வைத்து பார்க்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. முழுமையாக இந்த பகுதி முழுக்க வந்து நிலங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாமே காலை முதல் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல் தொண்டையில் வந்து நீர் கட்டக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதே பெண்மணிகள் தொடர்ந்து இந்த பகுதி முழுக்க வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சின்ன சின்ன ஒரு அரிப்புகளும் இந்த கையில் பார்க்கும்போது இப்போ வந்து கையில் பட்டிருக்கிறது. சின்ன சின்ன அரிப்புகளும் எரிச்சல்களும் ஏற்படக்கூடிய சூழலாகத்தான் இருக்கிறது. கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லுங்கம்மா. ஏங்க இதை மாதிரி இருந்தால் நாடு நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோங்க. தண்ணி வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எங்களை விடுங்க. எங்கள் குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பாதுகாப்புங்க? இந்த ஓஎன்ஜி இதுதான் எங்களுக்கு முக்கியமானது. இதை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? அதான் மெயின் பாயிண்ட்டு. நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? இதை மாதிரி இருந்தால் நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? தண்ணியை வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து ஓஎன்ஜி எடுக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. இதுக்காக நாங்கள் போராடுவோம். சாவ கூட தயார். நாங்கள் இதுக்கு தான் இப்படி தான் முடியும்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு கேட்டு நீங்கள் சொல்லணும் தயவு செய்து. இப்போ வந்து வட்டாட்சியெல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலுவலர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா என்ன உங்களுடைய கோரிக்கை? இப்போதைக்கு கோரிக்கை இதை எடுத்து ஆகணுங்க. இதுதான் எனக்கு மெயின் பாயிண்ட்டு. அடுத்த தலைமுறைங்களை பாதிக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் குழந்தைங்க. அவ்வளோதான். எங்களோட தலைமுறைங்கள்லாம் போயிடுச்சுங்க. அதுங்கெல்லாம் நல்லா இருக்கணும். இல்லைம்மா, இப்போ உங்களுக்கு உங்கள் வயதுக்கு தெரியும் 14 வருஷமாக வந்து இங்கே ஓஎன்ஜிசி நிறுவனம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு வந்து எதனா 45 நாளாக அது ஒரு போராட்டமாக எடுத்துட்டு இருக்கீங்களா? அது ஏன் இத்தனை வருஷமாக என்ன ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சா தெரியலையா? தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இந்த மாரி தான் இப்போ தான் எங்களுக்கு எதோ தெரியுது. இம்மா நாள் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தண்ணி வந்து நல்ல விதமாக வரல. தண்ணி நல்லா கிடைக்கவே இல்லை. எல்லாம் ஒரே குழம்பெல்லாம் வந்து தண்ணி உபயோகப்படுத்தவே முடியல, ஒன்றும் செய்ய முடியல. பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு வரவும் தான், அப்புறம் தான் இதோட நிலைமை நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இப்போ போராட்டமே பண்ணுறது. அதை முன்னாடி எடுத்தால் தான் எங்களுக்கு நல்லது. பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். பிள்ளைங்களுக்குலாம் என்ன வருது? அது வரைக்கும் நீங்கள் எடுத்தால் தான் சரியாக இருக்குங்க. பிரியா கேட்டிருப்பீங்க. கதிராமங்கலத்துடைய மக்களுடைய நிலைமை கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக தான் முழுமையாக அவர்களுடைய பிரச்சனை என்னவென்று புரிந்திருக்கிறது. இதன் காரணமாக தான் தொடர்ந்து கடந்த 45 நாட்களாக இந்த பகுதி மக்கள் எங்களுடைய கிராமங்களையும் இவருடைய விவசாய நிலங்களையும் குடிநீர் பிரச்சனையும் தீர்ப்பதற்காக இந்த போராட்டங்களை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்க்கும்போது இந்த பிரச்சனையானது இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது சொல்ல வேண்டும். உடனடியாக இது வந்து நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான ஒரு விபத்துக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிவிடும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது தற்போதைய நிலவை.
ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ONGC நிறுவன தொடர்பு பொறுப்பாளர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா AP ராஜசேகரன் வந்து ஒரு செய்தி குறிப்பு, அதாவது இப்போ முன்னாடியே வெளியிட்டு இருந்தாரு. அதாவது கதிராமங்கலத்தில் வந்து ரொம்ப நாளா நீங்க சொன்னது போல 14 வருடங்களுக்கும் மேலாக வந்து இந்த அதாவது இந்த எண்ணெய் கிணற்றில் குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து செய்யப்பட்டு வருது, அதனால ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியிட்டிருந்தார். இப்போ தற்போது இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ONGC தரப்புல இருந்து அதிகாரிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல தற்போது அங்க வந்திருக்கும் அதிகாரிகள்கிட்ட நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இது குறித்த கேள்விகளை நீங்க முன்வைக்க போறீங்களா அருண்? நிச்சயமாக பிரியா, அது சொல்லும்போதே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த அதிகாரிகள் தெரிவித்தது என்னமோ இவர்களுக்கு பிரச்சனை வராது, கடந்த 14 நாட்களாக 12 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகத்தான் கருதப்படுகிறது. இப்போ நீங்களே வந்து இது கண்குளிர பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. கண்கூடாக பார்க்கும்போதே தெரிகிறது, இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு உடைப்பு ஏற்பட்டது காரணமாக இவ்வளோ பெரிய அளவிலான ஒரு பாதிப்புகளை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது. இதே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பகுதியில் இதே போல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அப்போதும் வந்து தீ விபத்தான ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்தின் காரணமாக பல பேருக்கு வந்து தீக்காயமானது பட்டிருக்கிறது. அந்த தழும்புகளும் இன்றளவுக்கும் இருக்கிறது. அதற்காக வந்து ONGC நிறுவனம் அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது இதே போல சூழல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போது இயற்கை எரிவாயு இருக்கிறார்களா, இல்லை ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை வந்து முழுமையாக 14 ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்பது குறித்து மக்கள் பல கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதையும் தாண்டி தற்போது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறதுனா, இன்னுவரை ONGC நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இதுவரைக்கும் இந்த பகுதிக்கு வரவில்லை, இவர் வருவதற்கும் வாய்ப்புகள் அளிக்கவில்லை. முழுமையாக இந்த பகுதியில் ONGC நிறுவனம் செயல்படுத்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பிரியா, அருண் கதிராமங்கலத்திலேருந்து தற்போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தற்போதைய நிலவரம் குறித்து கொடுத்தீங்க. நன்றி அருண்.